பாரு தொலைச்சு போனவன அப்படின்னு வாங்க. பெருமாள் அப்படி சொல்லவே இல்லை. என்னுடைய உம்மத்தி நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். ஆனா என் உம்மத்தி என்னெல்லாம் பண்ணு தெரியுமா? நான் ஹவுல் கௌசர் உம்மத்தி 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 மலக்குமார்கள் நிப்பாட்டி, நபி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னாடி மார்க்கத்தை பிரட்டி போட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளவு இரக்கமா சொல்றாங்க, எவ்வளவு இரக்கமா நின்றாங்க. தடுப்பாங்க, வேணாம் வேணாம் அனுப்புங்கண்டாங்க. எதுக்கு பிதாத்த ஆட்களுக்கு அது இது 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 என்ன நோம்பு இல்லாட்டி பராத்து பிடிச்சிருவாங்க. யாருடா பராத்து நோம்பு சொன்னது? எந்த ஹதீஸில் இருக்கிறது? எந்த குர்ஆனில் இருக்குது? அல்லாஹ்வுடைய அதை சேர்த்து சொல்ல சொன்னாங்க, எங்க இருக்குது? அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊர் மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த நேரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் நாங்கள் பயந்தால் நாங்கள் எந்த ஜமாத்தில் ஒன்று சேரணும். எங்களுக்கு எளிதாக எல்லாரும் ஒன்று சேர நேரம் நாம் ஒன்று சேர்ந்து ஆகணும். பிரிச்சு பேச இயலாது. நாம் எல்லாம் முஸ்லிம்கள். அப்படி என்றால் தயவு செய்து கேட்கிறேன், கூட்டுதுவா ஓதுறீங்களே, இதுக்கு எங்க ஆதாரம்? இதுக்கு எங்க ஆதாரம்? ஒரு ஹதீஸ் காட்டுங்க. ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுது முடிஞ்சு அவ்வளவு அழுது கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் வாயால சொல்லி நாங்க ஆமீன் சொல்ல கிடைச்சா அதை விட என்ன பாக்கியம்? அதை விட என்ன பாக்கியம்? தனித்தனியா கேளுங்கண்டாங்களே. அதனால சொல்றேன், தயவு செய்து வாழையடி வாழையாக நடந்ததை எல்லாம் விட்டு விடுங்கள். நிஜமா சேடுங்க, நிஜமா தேடுங்க. இருந்தா எங்களுக்கு காட்டுங்க, ஏத்து கொண்டுட்டு போயிருவோமே. இருந்தா காட்டுங்க. இதுதான் பிதத்து. ரசூலுல்லாஹ் சொல்ல அன்னுகையும் அசைத்தால் போர்க்களம் வரைக்கும் போயிட்டாங்க. நன்மைதானே? திரும்பி ஓடினா முடிச்சு போச்சு. அத மாதிரி தீமை இல்ல. பள்ளி வரைக்கும் வந்துட்டோமா, பரவாயில்ல. ஹஸ்ரத் நீங்க ஓதுறீங்களா? ஓதுங்க. எங்க ஊர்ல ஒரு பள்ளிவாசல் திறந்தாங்க 2001. கொள்கை படிச்ச மௌலவி வந்துட்டாரு. அப்ப பள்ளியில பிரச்சனை, ஓபனிங் பண்ணியாச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, தலைப்புற. இப்ப இவருக்கு நியத்தெல்லாம் சொல்லி வழக்கம் இல்ல, மைக்க பிடிச்சிட்டாரு. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க, நியத்து சொல்லி பழக்கம் உசல்லின்னு ஆரம்பிப்பாங்களே. இவர் சொல்லவே இல்லை இவ்வளவு காலமா. நவைத்துலி சலாத்தி தராவி என்றாரு. ரூமுக்கு போயிட்டு நான் கேட்டேன், மௌலவி எல்லாம் தொலைச்சு முடிச்ச உடனே அடுத்த நாள் அப்ப நான் போயிட்டேன், இவரு தராவி தொழுவிக்கிறாரு, கியாமுல் நடக்காது. அடுத்த நாள் சுபெல்லாம் முடிஞ்சு கேட்கிற, மௌலவி நவைத்துலி சலாத்தி தராவி என்றீங்களே, நவைத்துலாம் சொல்ல மாட்டாங்களே, உசல்லித்தான்னு சொல்லுவாங்க, அது என்ன வருது இல்ல? நவைத்து விட்ட வேண்டியதாங்க, வரல அவருக்கு. அட பாவி தலைப்புரை. உணர்வான மாதம் இசாஜா ரமலான். ரமலான் வந்து விட்டால் சுவர்க்க வாயில்கள் திறங்கப்பட்டு நரக வாயில்கள் பூட்டப்படுமே. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க? இவ்வளவு தைரியம் உங்களுக்கு எல்லாம்? நவை சிம்பிளா இது. ஹவுலுல் கௌசர்ல தண்ணி கிடைக்காது. இப்ப கேட்கிறேன், நாங்க சொன்னதெல்லாம் ஹதீஸ் கிதாபு இதெல்லாம் சொல்லிட்டோம். சொன்னதை ஏதாவது இல்லைன்னா கேளுங்க, ஹதீஸ் கிதாபுல சொல்லிடுவோம். கூட்டுது வாக்கு எங்க இருக்குது? பராத்துக்கு வாழைப்பழ நெட்டி உடைக்காம அதோட ரொட்டி கொடுக்க எங்க இருக்குது? ரசூலுல்லாஹ் கலந்த ரொட்டியை சுடுவாங்களா? அந்த ரொட்டியை சல்லாட போட, நீங்க சல்லாடெல்லாம் போட்டு தானே சுடுறீங்க. அவங்க சுட்டாங்க தான், இந்த ரொட்டி சுடல. மாவு சலிக்கப்படாது, வெறும் பச்சை மாவுலாம் சாப்பிட்டாங்க. வணக்கச்சா, நீங்க கொடுக்குற நெட்டி வாழைப்பழம் இருந்துச்சோ தெரியாது, ஈச்சப்பழம் தான் இருந்துச்சு. நெட்டி வாழைப்பழம் எங்கால போச்சோ தெரியாது. நெட்டி உடைச்சா வேற வேற, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி. யாரு சொன்னா நிஸ்பு ஷாபான் இப்படி இருக்கேன்? அதிகமா நோம்பு பிடிச்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நீங்க கவனமா புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தரல ஏன் செய்யறாங்க? இங்கதான் நிஃபாக் நுழைஞ்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டான். 4 பேர் எப்படியாவது சைத்தான் தூண்டுகொள்ள வச்சு கெட்டு பள்ளிய பாப்பிரு தோதுவோம், வாதாசல் கொடுப்போம். மதநாள் இலக்கம் எல்லாம் பெரிய 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 நிறுவனங்கள், எங்க வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் ஒட்டினா பார்த்தீங்களா? எல்லாம் போட்டான் பார்த்தீங்களா? முஸ்லிம் ஆஜியார்மார்கள் எல்லாத்திலையும் பேர் நான் கொண்டாடினாங்க. மத நல்லிணக்கம் பத்துவா. பாவிகளா, இஸ்லாத்தில் ஒரு துண்டு அசைய விட மாட்டோம். எங்க உசுறு போட்டோம். வான்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஃபலா ததுமா அல்லாஹ், அல்லாஹ்வோடு எவனையும் கூட்ட சேர்க்க வேணான்றான். தென்னங்கும்பர்ல எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பள்ளிவாசலை சேர்ப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க, யாரையும் பார்த்து முனாஃபிக் சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும். எவரையும் பார்த்து நான் சொல்ல மாட்டேன், எந்த கூட்டத்தையும் பார்த்து சொல்ல மாட்டேன். அவங்க தீர்மானிக்க வேண்டியதான். அந்த அதிகாரம் எனக்கு இல்லையே, அது சொன்னால் பெரும் பாவம். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இமாம் மஹ்தியுடைய படையில 3 இல் 1 முனாஃபிக். ரசூலுல்லாஹ் என்ன சொன்ன